இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தாமே நம்மோடு கூட பேசி நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் வாஞ்சையோடு தாகத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசி நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் நம்மோடு பேசுவதற்காக உபாகமம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை சத்தமாய் வாசிக்கலாம். இன்று நாம் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எனக்கு அன்பானவர்களே, சோதரம் இந்த வசனத்திலிருந்து சில வாரங்களாக தேவன் பேசுகிறார். தேவனாலே வருகிற மேன்மையின் தலைப்பு, அந்த தலைப்பின் கீழாக தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சோதரம் மேன்மை பல விதங்களில் வருகிறதாகவும், சோதரம் மேன்மைனா என்ன என்பதாகவும், சோதரம் எது தேவனுடைய மேன்மையான காரியங்கள் என்றும், சோதரம் யாரை தேவன் மேன்மைப்படுத்துவார் என்றும், இஷ்டமானவர்களை மேன்மைப்படுத்துவார் என்றும், யாருக்கு இஷ்டமானவர்கள் என்றும் ஆண்டவர் நம்மோடு கூட தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கடைசியாக சோதரம் யார் இஷ்டமானவர்கள் எங்கள் தலைப்பிலே ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அதுல 4 காரியங்கள் சொன்னேன். அதுல முதலாவது காரியம் கவனத்தோடு இருக்கிறவர்கள். சோதரம் தேவனுக்கு யார் இஷ்டமானவர்களாக இருக்க முடியும்? கவனத்தோடு கூட இருக்கிறவர்கள். சோதரம் எதுல கவனம்? சோதரம் யாரிடம் கவனம்? எதற்காக கவனம் என்பது நமக்கு அவசியமான ஒன்று. சோதரம் இரண்டாவது சொன்னேன், சோதரம் கேட்கும் ஆவல் உள்ளவர்கள். இரண்டாவது என்னங்க? கேட்கும் ஆவல் உள்ளவர்கள். என்ன கேட்கணும்? எதுக்கு கேட்கணும்? யாருக்கிட்ட கேட்கணும்? சோதரம் கேட்க வேண்டியதை கேட்கணும். சோதரம் அதை நம்முடைய இருதய பலகையிலே எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். சோதரம் தேவையில்லாதவர்களை கேட்டு, சோதரம் தேவையில்லாதவைகளை கேட்டு தேவை என்று வைத்துக் கொள்ளக்கூடாது. தேவையானவர்களை கேட்டு தேவையில்லை என்று ஒதுக்கிவிடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் கேட்கும் ஆவல் உள்ளவர்கள் என்று சொல்லி நம்மோடு கூட பேசி நம்மை ஆசீர்வதித்தார். சோதரம் மூன்றாவதாக உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசினார். இப்படிப்பட்ட அனுபவங்களிலே யார் இருக்கிறார்களோ அவர்கள் பேர்ல என் ஆண்டவருக்கு இஷ்டம், ஆண்டவருக்கு பிரியம். ஆமென் சொல்லுவோம். சோதரம் ஒரு வருஷம் கூட நீங்க வாசிங்க. சோதரம் அப்போஸ்தலர்களில் சோதரம் அதனுடைய 10ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனம் வாசிங்க. எந்த ஜனத்தில் ஆயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, சோதரம் ஒரு குறிப்பிட்ட மக்கள் நடுவிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு எழும்பி நின்று தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி பிரசங்கிக்க ஆரம்பித்த பொழுது முதலாவது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொல்லுகிறார். தேவன் யார் அல்லங்க? பட்சபாதம் உள்ளவர் அல்லன்னு சொல்லுகிறார். சோதரம் ஒருவனை பட்சமாக நடத்தி இன்னொருவனை சோதரம் வேறு விதங்களிலே நடத்துவகிறவர் அல்ல அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பித்து சொல்லும் போதுதான் எந்த ஜனத்திலாயினும் சோதரம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுக்கு இஷ்டமானவர்கள் யார் என்பதை அங்கே வாசிக்க முடியும். சோதரம் தேவனுக்கு பயந்து வாழுகிறவர்கள், தேவனுக்கு இஷ்டமானவர்கள். தேவனுக்கு பயந்து வாழுகிறவர்கள் யாருங்க? தேவனுக்கு இஷ்டமானவர்கள். சோதரம் தேவனுடைய நீதியை செய்கிறவர்கள் தேவனுக்கு இஷ்டமானவர்கள். இந்த சோதரம் தேவனுக்கு பயந்திருக்கிறவர்களும் தேவனுடைய நீதியை செய்கிறவர்களும் தேவனுக்கு உகந்தவர்கள் என்றும் தேவனுக்கு இஷ்டமானவர்கள் என்றும் தேவன் அவர்கள் பேரில் பிரியமாய் இருந்து அவர்களை ஆசீர்வதிப்பார் என்றும் அவர்களை நித்தியத்துக்கு நேராய் நடத்துவார் என்றும் இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு தொடர்ந்து அவர்கள் நடுவிலே
பிரசங்கித்து அவர்களை ஆசீர்வதிப்பதை இந்த பகுதிகளிலே நாம் வாசிக்க முடியும். அல்லேலூயா. ஆகவே நான் ஏற்கனவே சொன்னது போல சோதனம் கவனத்தோடு இருக்கிறவர்கள், கேட்கும் ஆவல் உள்ளவர்கள், உண்மை உள்ளவர்கள். அப்ப நான்காவது ஒரு காரியத்தை சொல்லி அப்படியே வச்சேன். அது என்னது? செவி கொடுக்கிறவர்கள். என்ன கொடுக்கிறவர்கள்? சோதனம் செவி கொடுக்கிறவர்கள், தெய்வ பயம் உள்ளவர்கள் தான் சோதனம் தேவனுக்கு செவி கொடுக்க முடியும். சோதரம் தேவனுடைய நீதியை செய்கிறவர்கள் தான் தேவனுக்கு செவி கொடுக்க முடியும். சோதரம் அப்ப தெய்வ பயம் இல்லாம சோதரம் தேவனுடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினார்கள் என்றும், தேவனுடைய ஆலோசனையை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள் என்றும் சோதரம் நீதிமொழிகள்ல சோதரம் சாலமோன் சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடியும். அப்போ ஆலோசனையை அசட்டை பண்ணுகிறவர்களும், ஆலோசனையை தெரிந்து கொள்ளாமல் போகிறவர்களும் சோதரம் தெய்வ பயம் இல்லாதவர்கள் என்றும், தேவனுடைய நீதியை செய்ய தங்களை அர்ப்பணிக்காதவர்கள் என்றும் அதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே செவி கொடுக்கிறவர்கள் சோதரம் தேவனுக்கு இஷ்டமானவர்களாய் மாற முடியும். ஆகவே இந்த வார்த்தையிலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி நம்ம எல்லாரும் சில நிமிடங்கள் ஜெபிக்கலாம். ஆண்டவரே சோதரம், ஆண்டவரே சோதரம், சோதரம் ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். மகா கிருபையும் இரக்கமும் அன்புள்ள தேவனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். வாசிக்க கேட்ட வசனத்தில் இருந்து ஆண்டவர்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. நாலாவதாக செவி கொடுக்கிறவர்கள் தேவனுக்கு இஷ்டமானவர்கள். அப்ப செய்தி தலைப்பு என்னங்க? யார் இஷ்டமானவர்கள்? யார் இஷ்டமானவர்கள்? இன்னைக்கு முதல் காரியம், ஆனால் வரிசையா நாம் பார்க்கும்போது நாலாவது காரியம். அது உங்களுடைய தேவைக்கு மனதிலே பதிய வைக்கிற அளவிற்கு நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். செவி கொடுக்கிறவர்கள் சோதனம். நீங்க சோதனம் வேதாகமத்தில் நாம் வாசிக்கிற பொழுது, ஆதியாகமத்தில் நாம் வாசிக்கிற பொழுது அங்கே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் சில வார்த்தைகளை கொடுத்தார். சோதனம் அவர்கள் அதற்கு கீழ்ப்படியவில்லை. சோதனம் இங்கே நீங்க ராஜாக்கள் காலத்திலே வரும்போது சவுலுக்கு ஆண்டவர் வார்த்தையை தந்தார் சாமுவேல் மூலமாக. அந்த வார்த்தைக்கு அவனும் கீழ்ப்படியவில்லை. சோதரம் இந்த சம்பவம் எப்படி நடக்கிறது அப்படின்னா, ஆண்டவருக்கு செவி கொடுக்கல, ஆண்டவருடைய ஊழியர்களுக்கு செவி கொடுக்கல. அதனால செவி கொடுத்தவர்கள் சோதரம் தேவனுக்கு சாதகமானவர்களாகவும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாகவும் இருந்தார்கள். செவி கொடுக்காதவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாகவும் தேவனுக்கு பாதகமானவர்களாகவும் மாறினதை வேதாகமும் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. இது நல்லா கவனிங்க. செவி கொடுக்கிறவர்கள் அப்படின்னு படிக்கிறோம். பழைய காலத்துல பக்தர் விஸ்வநாதன் ஒரு பாட்டு பாடினார். என்ன பாட்டு தெரியுமா? சோதரம் காது கொடுத்து கேட்டேன் அப்படின்னு சொல்லி, காது கொடுத்து கேட்டேன். சோதரம் காது கொடுத்து கேட்டேன். அம்மாவுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, பாட்டா பாட்டா கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். காது கொடுத்து கேட்டேன், குவா குவா சத்தம். என்ன சத்தம்? யாவும் வருதா? தெரியல. ஏதாவது காது கொடுத்து கேட்டேன், சோதர குவா குவா சத்தம் அப்படின்னு விஸ்வநாதன் சோதர எம்ஜி ராமச்சந்திரன் பாடின அந்த பாட்டை எழுதினார், பாடினார். சோதரம் அப்போ காதை கொடுக்கிற ஒரு அனுபவம், காதை என்ன செய்கிற ஒரு அனுபவம், கொடுக்கிறதான ஒரு அனுபவம். யார்கிட்ட கொடுக்கணுங்கிறத ஒரு விஷயமே இருக்குது. சோதரம் நல்லா நேசிக்கிற ஒரு புருஷன் சோதரம் நேசிக்கிற மனைவியுடைய வயிற்று பகுதியிலே காதை கொடுப்பார். சோதரம் அப்படித்தானே? சோதரம் அப்படியே கொடுப்பார் காதை. சோதரம் மனுஷனிடத்திலே காதை கொடுப்பதும் மனுஷனிடத்திலே காதை கொடுப்பதும் அல்ல. சோதரம் நீங்களும் நானும் செவி கொடுக்கணும். செவின்னா காது, கொடுன்னா கொடுக்கிறது. சோதரம் அப்போ இந்த செவியை கர்த்தர் பக்கமா கொடுக்கணும். சோதரம் கர்த்தரிடத்துல என்ன செய்யணுங்க? இந்த செவியை நாம கொடுக்கணும். அப்படி செவி கொடுக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில நஷ்டம் வராது, நம்ம வாழ்க்கையில கீழ்ப்படியாமை வராது, நம்ம வாழ்க்கையில பாதகங்கள் வராது. ஆகவே நாம என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க, நாம என்ன செய்ய வேண்டும்? செவி கொடுக்க வேண்டும். செவி கொடுக்க வேண்டும். சோதரம் சில வசனங்களின் வழியாக இந்த செவி கொடுத்தலை குறித்து நாம சிந்திக்க போகிறோம். சோதரம் சில வசனங்களை குறித்து
சோதரம் நாம செவி கொடுக்கிறதை குறித்து நாம சிந்திக்க போகிறோம். சோதரம் நீங்க சங்கீதம் 81 அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 81 அதனுடைய 8ஆம் வசனம். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். சோதரம் இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். சோதரம் அப்போ தேவனிடத்துல நம்முடைய செவியை கொடுத்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். நீங்க 11ஆம் வசனத்துல சங்கீதம் 81:11 வாசிக்கும் போது அங்கே வாசிக்கிற பொழுது சோதரன் இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, இஸ்ரவேல் என்னை என்ன செய்யல விரும்பவில்லை. சோதரம் அங்கே இஸ்ரவேல் என் சோதரம் வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் என் வார்த்தைக்கு என்ன கொடுக்கலங்க சோதரம். ஆமா, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. சோதரம் ஆமா, தேவனுடைய ஜனங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலன்னு சொல்லி ரொம்ப அங்கலாய்க்கிறார், ரொம்ப வருத்தப்படுகிறார், மாறப்படுகிறார். 13ஆம் வசனத்தை நீங்க கவனிக்கும் போது என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமா இருக்கும். சோதரம் எனக்கு செவி கொடுத்து என் வழிகளில் நடந்தா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படியா இருக்குமா நலமா இருக்கும். சோதரம் செவி கொடுத்தா அவருடைய வழிகளில் நடந்தா சோதரம் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அது நலமா இருக்கும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நீங்க உபாகமம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே மோசே பிதாக்களிடத்திலும் 2வது சந்ததியாரிடத்திலும் இளம் தலைமுறைகளிடத்திலும் ஆண்டவர் அங்கே மோசையை கொண்டு பேசுகிறார். சோதரம் இப்போ நான் உங்களோடு கூட பேசுகிறேன், நீங்க அதற்கு செவி கொடுக்கிறீங்க. ஆனா வரும் காலங்களில் உங்களில் இருந்து சோதரம் ஒருவர் எழுப்பி உங்களுக்கு சொல்லுகிற எல்லாவற்றிலும் நீங்க என்ன செய்யணும்னா செவி கொடுக்கணும். இது அப்போஸ்தலர்கள் 3:22 நாம் வாசிக்க முடியும். உங்களில் இருந்து ஒருவர் எழுப்புவார், அவர் சொல்லுகிற எல்லாவற்றிலும் நீங்க என்ன செய்யணுமா செவி கொடுக்கணும். அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் நம்மில் இருந்து எழும்புவதாகவும் அவர் சொல்லுகிற சகல காரியங்களிலும் செவி கொடுக்க வேண்டும் என்றும் வேதம் சொல்லுகிறது. நீங்க நீதிமொழிகள்ல 5ஆம் அதிகாரம் அதனுடைய சோதரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது ஆதலால் பிள்ளைகளே இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். என் வாயின் வசனங்களை விட்டு என்ன செய்யக்கூடாதா நீங்க கூடாது. சோதரம் நாம செவி கொடுக்கணும். அதே சமயத்துல என்ன நாம செவி கொடுக்கிறோமோ அந்த வார்த்தையை கேட்டுட்டு அந்த வசனத்தை விட்டு நீங்க கூடாது. ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தையை சொல்லுகிறாரோ அந்த வசனத்திலிருந்து விலகக்கூடாது, அந்த வசனத்தை விட்டு நீங்க கூடாது. சோதரம் ஏசாயா 51 அதனுடைய 7ஆம் வசனத்தை சோதரம் வாசித்து பார்க்கிற பொழுது சோதரம் அங்கே 51 அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். சோதரம் என் வேதத்தை இருதயத்தில் என்ன செய்யணுமா பதித்திருக்கிற ஜனங்கள். வேத வசனத்தை யார் தங்களுடைய இருதயத்தில் பதித்திருக்கிறார்களோ அவர்கள் சோதரம் எனக்கு செவி கொடுக்கணும். அப்படி அவர்கள் செவி கொடுக்கும் போது மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். மனுஷனுக்கு பயப்படக்கூடாது, அவர்களால் வருகிற தூஷணங்களால் என்ன செய்யக்கூடாதுங்க கலங்காது இருக்க வேண்டும். யார் இதை செய்வானா தேவனுடைய வசனத்தை தங்களுடைய இருதயத்திலே பதித்திருக்கிற ஜனங்கள் தான் தேவனுக்கு செவி கொடுக்க முடியும். சோதரம் தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வசனத்தை நாம் இருதயத்திலே பதித்திருக்கிற பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க முடியும். அந்த வார்த்தைகளின் நிமித்தமாக சோதரம் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க முடியும். அல்லேலூயா. சோதரம் அடுத்ததாக நீதிமொழிகள் 23 அதனுடைய 19ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது 23:19
என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல் வழியிலே நடத்தும். என் மகனே, நீ என்ன செய்யணுமா? செவி கொடுக்கணும். எனக்கு செவி கொடுத்தாதான் நீ ஞானம் அடைய முடியும். ஆண்டவருக்கு செவி கொடுத்தாதான் நாம என்ன அடைய முடியுமா? ஞானம் அடைய முடியும். ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல் வழியிலே நடத்து. உன் இருதயத்தை எங்க நடத்தணுமா? நல் வழியிலே நடத்து. சோதரம், நல்ல வழி. அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செவி கொடுத்து கேட்டாதான் சோதரம் நம்முடைய இருதயத்தில் பதித்து வைக்க முடியும். இருதயத்தில் பதித்து வைத்தாதான் சோதரம் அதன்படி நடக்க முடியும், ஞானத்தை அடைய முடியும். அதோடு கூட இல்லாம சோதரம் நல் வழியிலே நம்மை நடத்தி கொள்ள முடியும். சிலர் சொல்லுவாங்கல்ல, சோதரம் சக்தியில் இருந்தாதான் ஆப்பேல் என்ன செய்யும் வரும் என்று சொல்வார்கள். அப்ப தேவனுடைய வசனம் நம்ம இருதயத்தில் இருக்கணும். நம்ம இருதயத்தில் இருந்தாதான் ஞானிகளாய் மாற முடியும், ஞானம் அடைய முடியும். சோதரம் அப்ப ஞானம் அடையும் போது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த வார்த்தைகள் நம்மை வழிநடத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. சோதரம் அதனாலதான் உன் இருதயத்தை நல் வழியிலே நடத்து. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை கேட்கிற நாம ஞானம் அடைகிறோம். ஞானம் அடைகிற நாம அவர் சொன்ன வார்த்தைகளை கொண்டு நம்முடைய இருதயத்தை நல் வழியிலே நடத்த வேண்டும். சோதரம் நல் வழியிலே. எது நல் வழி? தேவனுக்கு புறம்பான சகலமும் சோதரம் நல் வழி அல்ல. சோதரம் தேவனுக்கு பிரியமான சகலமும் நல் வழியாக இருக்கிறது. சோதரம் ஒருவேளை அவர் சொல்லுகிறபடி நாம வாழும்போது சில நேரங்கள்ல நமக்கு பாதகம் வரக்கூடும், சிலுவை சுமக்கிற அனுபவங்கள் வரக்கூடும், துயரமும் துக்கமும் ஆட்கொள்ளக்கூடும். ஆனாலும் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்காக நாம் சோதரம் ஜெபித்து செவி கொடுத்து கேட்டு அதை பெற்றுக்கொண்டு நாம் தொடர்ந்து வாழும்போது நிச்சயமாக நம்முடைய இருதயத்தை நல்வழியிலே நடத்தும் போது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சோதரம் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது அங்கே ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன் யாருங்க? சத்தமா சொல்லுங்க. ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவர்கள் யாரு? ஞானம் உள்ளவர்கள். சோதரம் தேவனுடைய ஆலோசனைக்கு நாம சோதரம் செவி கொடுக்கணும். மனுஷனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்க கூடாது. சோதரம் சாலமோனுடைய ஆட்சியின் ஆரம்ப நாட்கள் ரொம்ப ஆசீர்வாதமாக ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் முடியும் தருவாயிலே சோதரம் அவருடைய ஆட்சியின் அமைப்பு தவறாய் போனது. அதனால சோதரம் அதோடு கூட அவருடைய மரணத்தை சந்தித்ததுனால அரசாட்சி ரெண்டாக பிரிந்தது. ரெண்டாக பிரிந்த பிறகு சோதரம் யார் அடுத்து ஆட்சி அமைப்பது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்தது. அந்த நேரத்தில் சாலமோனுடைய மகன் சோதரம் ரெகொபெயாம் ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த நேரத்தில் ஜனங்களை ரொம்ப கடினமாக நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரிச்சுமைகளை அதிகமாக ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் கொண்டு வந்தார். அதாவது கொடூரமான கொடிய ஆட்சியை சாலமோனுக்கு பிறகு நடத்தினார். சாலமோனுடைய கடைசி காலங்களில் சாலமோனே கொடிய ஆட்சி நடத்த ஆரம்பிச்சாச்சு. அதனாலதான் ராஜ்யம் ரெண்டாய் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நேராக வந்தது. சோதரம் அதனாலதான் தொடர்ந்து யார் ஆட்சி அமைப்பது என்பதிலே சிக்கல் வந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ரெகொபெயாமை ராஜாவாக்கினார்கள். ஆனாலும் அவனுடைய ஆட்சி நல்ல முறையில் இல்லாதபடியினாலே சோதரம் சிலர் ஆலோசனை சொல்லும்படியான ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனால் அவன் போய் வாலிபர்களிடத்திலே ஆலோசனை கேட்டான். சோதரம் முற்பிதாக்களிடம், வயதானவர்களிடம், முதியோரிடம் ஆலோசனை கேட்பதற்கு அவன் முன் வரவில்லை. அதனாலே ராஜ்யம் ரெண்டாய் போனது. சாலமோனுடைய சோதரம் அரண்மனையிலே வேலை பார்த்த யெரொபெயாம் என்கிற ஒரு மனுஷன் சோதரம் 10 கோத்திரங்களை பிரித்து கொண்டு ராஜ்யபாரம் வகித்தார். 2 கோத்திரங்களை பிரித்து கொண்டு ரெகொபெயாம் சோதரம் ராஜ்யபாரம் பிரித்தார். காரணம் என்ன தெரியுமா? தவறான ஆலோசனைகள். தவறான ஆலோசனைகள். சோதரம் இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு ஆலோசனைகள் சத்துரு தவறான விதங்கள்ல பலரை கொண்டு வருகிறது. சோதரம் இங்க பெற்றோர் சொல்கிற ஆலோசனைகள்லாம் அங்கே செவி கொடுக்க மாட்டார்கள். சபையில போதகர் சொல்கிற ஆலோசனைகள்லாம் செவி கொடுக்க மாட்டார்கள். நல்ல வாயை திறந்து அப்படி ஆடு காது கொடுத்து கேட்டது போகும்போது இருக்கும். ஆனால் நடைமுறையிலே அது வராது. நடைமுறையில் என்ன செய்யாதுங்க,
அது வராது. சோதனம் நல்லா சிரிக்க கேட்டுட்டு போவார்கள். வெளியில் போனதுக்கப்புறம் பாஸ்டுக்கு வேலை இல்லை, பழைய காலத்து ஆள், அவர் ஊழியம் பண்ணுறார், அதனால் அவர் பேசித்தான் ஆகணும், அது வேற வழி இல்லை. நாங்கள் அதெல்லாம் சும்மா கேட்டு அப்படிலாம் நடந்து கொள்ள முடியாது. சோதரம் என் நண்பன் யார் தெரியுமா, சோதரம் என்னுடைய சிநேகிதர்கள் யார் தெரியுமா, என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் யார் தெரியுமா, சோதரம் அவர்கள் சொல்கிற கேட்டு அவர்கள் சொல்கிற மாதிரி வாழ்ந்தால் தான் நமக்கு சுகமாக வாழ முடியும். சோதரம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். பெற்றோர் சொல்லுகிறபடியும் போதகர் சொல்லுகிறபடியும் வாழ்ந்தால் சோதரம் நம்ம என்ஜாய் ஒன்றும் பண்ண முடியாது. சோதரம் என்ன பண்ண முடியாது, என்ஜாய் பண்ண முடியாது. புருஷனுக்கு மனைவிக்கு சில நேரத்தில் வீட்டில் சண்டைகள் வரும். அப்படி வரும்போது புருஷன் வேலைக்கு போயிடுவார், வீட்டம்மா வீட்டில் இருப்பாங்க, பக்கத்தில் உள்ள சௌகரி வருவார்கள், உள்ள அப்படி அழுகாமல் வருவார்கள். அழுகாமல் வந்து நீங்கள் என்னடா காலையில் கொஞ்சம் சத்தமாக இருந்துச்சு, இருந்தாலும் உங்கள் புருஷனுக்கு கொஞ்சம் வாய் தான், உங்கள் புருஷனுக்கு கொஞ்சம் வாய் தான். எந்நேரமும் அக்கா உன்னை போட்டு திட்டிக்கிட்டே இருக்கார், உன்னை பிடிச்சி பேசிக்கிட்டே இருக்கார். என் புருஷன் அப்படி இல்லை, என் கண்ட்ரோலில் இருன்னா இருப்பார், நின்றுனா நிற்பார், போனா போவார். உன் புருஷனையும் நீ அப்படி வச்சுக்கணும். சோதனம் இப்படியெல்லாம் இருந்தால் சுத்தப்படாது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுவார்கள். இது இனிக்க காலம் கேட்பாரு. சோதனம் ரொம்ப சுகமாக இருக்கும் இப்படி கேட்கறது. சோதனம் இன்னைக்கு அந்த மனுஷன் மாட்டு நான் 2ல் வந்து பார்த்தேன். சோதனம் இப்படித்தான் சோதனம் தவறான ஆலோசனைகளாலே சோதனம் ஞானம் உள்ளவர்களாக மாற முடியாது. ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். யாருடைய ஆலோசனை? கர்த்தருடைய ஆலோசனை அருமையானது என்று சொல்லி சங்கீதம் சொல்லுகிறது. ஆனால் என்னுடைய இருப்பிடம் தெரியல. சோதரம் ஆமாம், சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லும்போது கர்த்தருடைய ஆலோசனை அருமையானது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆலோசனை எப்படிப்பட்டதா? அருமையானது. ஆனால் மனிதனுடைய ஆலோசனை அருமையானது அல்ல சோதரம். ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை அருமையானது என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆகவே நாம் தேவனுடைய ஆலோசனையை சோதரம் நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது நம்ம வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும், நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், நம்ம வாழ்க்கை கர்த்தருடைய ராஜ்யத்தை நோக்கி, கர்த்தருடைய வருகையை நோக்கி சோதரம் நல்ல முறையில் சோதரம் பயணிக்கும். அல்லேலூயா. சோதரம் நீங்கள் பிரசங்கி 5ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது சோதரம் மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கிறோம். செவி கொடுக்க சேர்வதே நலம். செவி கொடுக்க சேர்வதே என்னதான்? நலம். செவி கொடுக்க சேர்வதே நலம். சோதரம் அப்போ நாம செவி கொடுப்பதை நலம் என்று வேதம் சொல்லுகிறது. சோதரம் ஆகவே நாம செவி கொடுக்கணும். நீதிமொழிகள் 1 அதிகாரம் அதனுடைய 33ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் சோதரம் விக்கனமின்றி ஆபத்திற்கு பயப்படாமல் சோதரம் அமைதியா இருப்பான். சோதரம் ஆபத்திற்கு பயப்படாமல் அவன் எப்படி இருப்பானா? அமைதியா இருப்பான். சோதரம் விக்கனமின்றி எந்த கவலையும் அவனுக்கு இருக்கா, எந்த ஒரு பயமும் இருக்கா, எந்த ஒரு கலக்கமும் எந்த ஒரு அச்சமும் அவனுக்கு இருக்கா. ஏன் சொன்னா தேவனுக்கு அவன் செவி கொடுக்கிற ஒரு மனுஷன். அப்ப தேவனுக்கு செவி கொடுக்கிற மனுஷன் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் எப்பவும் வழக்கமா இருக்கிறது போல இருந்தா போதும். சோதரம் அதனாலதான் விக்கனமின்றி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. சோதரம் தீத்து 1 அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவி கொடாமல். சோதரம் கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்க கூடாது. சோதரம் மனுஷனுடைய கற்பனைகளுக்கு செவி கொடுக்க கூடாது. அப்படி செவி கொடுக்காம தேவனுக்கு செவி கொடுக்கணும், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், தேவ மனிதர்கள் சொல்லுகிறதற்கு செவி கொடுக்கணும், சபையிலே நம்முடைய ஊழியர் சொல்லுகிறதற்கு செவி கொடுக்கணும். அப்படி செவி கொடுக்கிற பொழுது சோதரம் நாம் நம்முடைய விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக முடியும். இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் சோதரம் தீத்து விடத்திலே சொல்லுகிற காரியம். தீத்து, நீ மக்களை வழிநடத்தும் போது அவர்கள் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் மாறிவிடும்படி சோதரம் நீ கட்டுக்கதைகளுக்கு விலக சொல்லு, சோதரம் சீர்கேடுகளுக்கு விலக சொல்லு, சோதரம்
தவறான மனுஷனுடைய கற்பனைகளுக்கு செவி கொடுக்க வேண்டாம்னு சொல்லு. அவர்கள் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாகும்படி அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள்ளு. அவர்கள் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி என்ன செய்யணுமா? கண்டிப்பாக கடிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக கடிந்து கொள்ள வேண்டும். ஆகிய கண்பானவர்களே, செவி கொடுக்கிறவர்கள் தேவனுக்கு யாரா? இஷ்டமானவர்கள். அப்ப தேவனுக்கு இஷ்டமானவர்களாய் நாம் வாழும்போது நிச்சயமா உங்களையும் என்னையும் என் ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். சோதரம். அப்ப செவி கொடுக்கிறவர்கள் அப்படின்னா நம்முடைய செவியை கர்த்தருக்கு நாம கொடுத்தாங்க. சோதரம். இது ஒரு காரியம். பேதுரு சொன்னது போல தேவனுக்கு பயப்படுகிறவர்கள். சோதரம். தேவனுடைய நீதியை செய்கிறவர்கள். அதை நாம் விளக்காம இருந்தாலும் தெய்வ பயமுள்ளவர்கள், அது தேவனுக்கு இஷ்டமானவர்கள். சோதரம். தேவனுடைய நீதியை செய்கிறவர்கள் தேவனுக்கு இஷ்டமானவர்கள். சோதரம். அப்போ எனக்கு அன்பானவர்களே, தேவனுக்கு இஷ்டமானவர்கள் தேவனாலே மேன்மைப்படுத்தப்படுவார்கள். தேவனுக்கு இஷ்டமானவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? தேவனாலே மேன்மைப்படுத்துவார்கள். தேவனாலே மேன்மைப்படுத்துகிற ஒரு அனுபவம் தான் தேவனிடத்திலிருந்து வரும். சோதரம். இப்போ இந்த சமுதாயத்தில் பார்க்கிற எல்லாரையும் பார்க்கணும். சோதரம். உங்களுடைய உறவுகளில் எல்லாரையும் பார்க்கணும். உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ளவர்களுடைய எல்லாரையும் பார்க்கணும். உங்களை மேலான இடத்தில் வைத்து அளவு பார்க்கிற தேவன். சோதரம். அவருக்கு இஷ்டமானவர்களாய் இருங்கள். நிச்சயமாய் உங்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். நம்ம எல்லாரும் கண்ண மூடி சோதனம் பண்ணி ஜெபிக்கலாம். ஆண்டவரே சோதரம், ஆண்டவரே சோதரம், ஆண்டவரே சோதரம். எல்லாரும் திறந்து ஜெபிக்கலாம். தேவாதி தேவனே, என்னோடு கூட பேசுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவாதி தேவன் எங்களோடு கூட பேசுவதற்காய் ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜா எங்களோடு கூட பேசுவதற்காய் ஸ்தோத்திரம். வல்லமையான தேவன் எங்களோடு கூட பேசுவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கதாவே சோதர, கதாவே சோதரம். ஆண்டவரே ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவதற்காய் ஸ்தோத்திரம். தேவாதி தேவன் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லாரும் சொல்லிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கவனத்தோடு இருக்கிறவர்கள் கர்த்தருக்கு இஷ்டமானவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ, கேட்கும் ஆவல் உள்ளவர்கள் கர்த்தருக்கு இஷ்டமானவர்கள். உண்மை உள்ளவர்கள் கர்த்தருக்கு இஷ்டமானவர்கள். ஸ்தோத்திரம். செவி கொடுக்கிறவர்கள் இஷ்டமானவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். தெய்வத்துக்கு பயந்து வாழுகிறவர்கள் இஷ்டமானவர்கள். தேவனுடைய நீதியை செய்கிறவர்கள் தேவனுக்கு இஷ்டமானவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். உலகத்துக்கு செவி கொடுத்து, உலக மனுஷனுக்கு செவி கொடுத்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம். எனக்கு இருந்த ஆசீர்வாதங்களை இழந்ததுதான் மிச்சம். எனக்கு இருந்த நன்மைகளை இழந்ததுதான் மிச்சம். எனக்கு இருந்த நல்ல ஆவிக்குரிய உறவுகளை நஷ்டப்படுத்தினதுதான் மிச்சம். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு செவி கொடுக்கிறவர்களாய் கதறைகளை மாற்றும். உமக்கு செவி கொடுக்கிறவர்களாய் கதறைகளை மாற்றும். ஆண்டவரே உமக்கு செவி கொடுக்கிறவர்களாய் கதறையாவியானவர் எங்களை மாற்றும்படியாய் ஸ்தோத்திரம். என் தேவன் எங்களை மாற்றும்படியாய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இதுவரை என்னை நடத்தினார். He
முழுவதையும் நமது ஆசீர்வாதமாக தந்ததுக்காய் கர்த்தரே ஸ்தோத்திரம். ஆறு நேரத்திலும் ஆறாவது வேலையிலும் ஆண்டு நம்ம கூட இருந்து நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். சங்கீத வழியாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிறமை ஆசீர்வாதத்துக்காய் ஸ்தோத்திரம். செய்தியின் வழியாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறமை ஆசீர்வாதத்துக்காய் ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியாய் இருக்கிற திரியேக தேவனை ஸ்தோத்திரம். மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் உள்ள தேவனே ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான அப்பாவுடைய பாதத்திலிருந்து அப்பாவை நோக்கி பார்க்கிற எல்லா அனுபவங்களை தந்துக்காய் ஸ்தோத்திரம். பாடல் வெளியிலும் ஆறாம் வெளியிலும் ஆண்டவரே சங்கீத நேரத்திலும் செய்தி நேரத்திலும் ஆண்டவர் கூட வந்து எங்களை ஆசீர்வதிக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அதன் ஆசீர்வதிக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே யார் இஷ்டமானவர்கள் என்று சொல்லி தேவாதி தேவன் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறதுக்காய் நாங்கள் நடி சொல்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். யாரை தேவன் மேன்மைப்படுத்துவார், இஷ்டமானவர்களை மேன்மைப்படுத்துவார், யார் இஷ்டமானவர்கள் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களோடு கூட பேசி எங்களை ஆசீர்வதிக்காய் ஸ்தோத்திரம். நமக்கு இஷ்டமானவர்களை மேன்மைப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். மேலான ஸ்தானத்தை தந்து வழிநடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கவனத்தோடு இருக்கிறவர்கள் நமக்கு இஷ்டமானவர்கள் என்று சொல்லியிருப்பா. நாங்கள் கவனத்தோடு இருக்க கர்த்தருடைய ஆவியான விஷயங்க கேட்கும் ஆவல் உள்ளவர்கள் நமக்கு இஷ்டமானவர்கள் என்று சொன்னீங்கப்பா. ஆண்டவரே உண்மை உள்ளவர்கள் நமக்கு இஷ்டமானவர்கள் என்று சொன்னீங்க. தேவனுக்கு பயப்படுகிறவர்களும் தேவனுடைய நீதியை செய்கிறவர்களும் செவி கொடுக்கிறவர்களும் ஆண்டவரே சோதரம் உமக்கு இஷ்டமானவர்கள் என்று சொன்னீங்கப்பா. ஆண்டவரே இப்படி வார்த்தையை கேட்டிருக்கிற நாங்கள் உமக்கு செவி கொடுத்து உமக்கு பயந்து உம்முடைய நீதியை செய்து உமக்கு இஷ்டமானவர்களாய் வாழும்படியான கிருபையை இரக்கத்தை நல்ல அனுபவங்களை கர்த்தர்களுக்கு தாரும். ஆண்டவரே அற்புதமான கிரியைகளை கற்று ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.